அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அது விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உள்ளடக்கிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும். ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வந்துடும், ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து விருச்சிக ராசினா அது கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க நல்ல ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. தியாக மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயங்களை ஏதாவது சொல்ல வேண்டாம்னு சொன்னால் அது அப்படியே அந்த சீக்ரெட் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல ஒரு திறமசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழப்பவாதியாகவும் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து நீச்சமடைகிற ராசி விருச்சிக ராசி. புத்திசாலியாகவும் இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குழப்பவாதியாகவும் இருப்பாங்க. மைண்டு ஒரு தெளிவு இருக்காது. ஆனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா முடிவு அடிக்கடி மாற்றிக்கிறது, ஒரு தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கேட்டிருந்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம், நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க. நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களாக இருப்பாங்க. இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க. ஆனால் புத்திசாலி தான், ஆனால் குழப்பமும் உங்கள்கிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திப்பாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை இறங்கி செய்யாமல் இருப்பாங்க. அதுதான் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த அமைப்பு. பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்க இந்த ராசி, இந்த நட்சத்திரக்காரங்க. இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தியாக மனப்பான்மை இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. கேட்டைங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம். பிறக்கும் போது புதன் தசை தாங்க உங்களுக்கு. 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 17 வருஷம் புதன் தசை நடந்துடும். இது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா அப்படி பாதி கம்மியாயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு 8-8.5 வருஷம் தான் வரும். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் வந்துடும். சரிங்களா? நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 வயசுன்னு வச்சா கூட உங்களுக்கு புதன் தசை முடிஞ்சு உங்களுக்கு கேது தசை 20-22 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை வந்துடும். சரிங்களா? 20-22 வயசுக்கு மேலே வரக்கூடிய கேது தசை தாங்க, அதுக்கப்புறம் தாங்க அவங்க வாழ்க்கையே மாறும். ஏன்னா அது சுக்கிரதசை கரெக்டான வயசில் உங்களுக்கு சுக்கிரதசை வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 வயசுக்கு மேலே உங்களுக்கு கேது தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு சுக்கிரதசை தான். 40-42 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இதில் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையை அமையுது கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா சின்ன வயசில் இருக்க புதன் தசை வந்து படிப்பு கல்வி, புதன் வந்து ராகோடையோ இல்லை சனியோடையோ இல்லை சேர்ந்து 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலாம் கல்வி கெடுத்து விட்டுரும். படிப்பு கெட்டு போகும். படிப்பு சரியாக அவங்களுக்கு படிக்க முடியாமல் போயிடுது. சின்ன வயசில் நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை, இந்த சுவாச கோளாறு வருது, இந்த டஸ்ட் அலர்ஜி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் தசையில் தான் நடக்கும். கேது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 வயசுக்கு மேலே அந்த ஆன்மீக எண்ணம், இறை வழிபாடு, சாமி நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே கேது தான். ஆனால் 22 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிரதசை தான் இந்த ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க. ஏன்னா சுக்கிரன் சுகபோகத்துக்கு உண்டான கிரகம், சொகுசுக்கு உண்டான கிரகம், ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சுக்கிரதசையில் தான். ஒருத்தர் 20-22 வயசுக்கு மேலே 2 வீலர் வாங்குறாங்க, 4 வீலர், நல்ல ஒரு லக்ஸுரியான ஆடம்பரமான வாகனம் அமையுது. சின்ன வயசில் வீடு அமைஞ்சிருது, லோன் போட்டு வீடை கட்டிடுறாங்க, சொகுசான வாழ்க்கை, நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது காரணம் சுக்கிரதசையில் தான். சுக்கிரன் சொகுசுக்கு உண்டான கிரகம், ஆடம்பரத்தை அனுபவிக்க உண்டான கிரகமே சுக்கிரன் தான். இளமைக்கு உண்டான அமைப்பே இந்த சுக்கிரன் தான். நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, அடிக்கடி டூர் போகிறது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை நல்லா அனுபவிக்கிறது, ஒரு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, பிடிச்ச ஊருக்கு போகிறது, பிடிச்ச இது சாப்பிட்றது, அறுசுவை உணவு சாப்பிட்றது, பிடிச்ச நண்பர்களோட வெளியே ட்ரிப்பு போகிறது, டூர் போகிறது எல்லாமே இந்த சுக்கிரதசையில் தாங்க நடக்கும். ஒருத்தர் நல்ல லக்ஸுரியான கார் வச்சுருக்காரு, நல்ல ஒரு ஆடம்பரமான பைக் வச்சுருக்காரு, நல்ல ஒரு வீடு வச்சுருக்காருன்னா அவங்களுக்கு அந்த 20-22 வயசுக்கு மேலே அமைகிற சுக்கிரதசையில் தான் அமையும். ஒரு சில பேருக்கு 25 வயசுக்கு மேலே அமையலாம், 30 வயசுக்கு மேலே அமையலாம். ஏன்னா சுக்கிரன் இரு ஆதிபத்தியம் கொண்ட அமைப்பு வந்துருச்சுன்னா முதல் பாதி ஒரு மாதிரி பண்ணி 2ஆம் பாதி வேறு மாதிரி பண்ணும். சரிங்களா? ஆனால் 22 வயசுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரதசை வருங்க. அது நீங்கள் என்ன பாதத்தில், முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக 22 வயசுக்கு மேலே கண்டிப்பாக சுக்கிரதசை தான், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா குட்டி சுக்கிரல் கொட்டிங்கிற அமைப்படி 22-லேருந்து 40-42 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இல்லீகல் கான்டாக்ட் வருது, தவறான பழக்க வழக்கங்கள் வருது, போதைக்கு அடிமையாகிறது எல்லாமே இது சுக்கிரதசையில் தான் கொடுக்கும். சுக்கிரன் கிடக்கூடாதுங்க. ராகோட சேர்ந்த சுக்கிரன் கெட்டு போயிடுவார். சனியோட சேர்ந்த சுக்கிரதசை கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிரும். சுக்கிரன் அஸ்தமனமாகக்கூடாது. சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, பிருகுமங்கல யோகமாக நல்லா தான் உங்களுக்கு இருக்கும்.
அப்போது அந்த சுக்கிரன் ராகுடைய சனியோடைய அஸ்தமனமாகாமல் இருக்கணும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது, சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் மறையக்கூடாது. பெரிய அளவுக்கு நல்லது பண்ணாமல் வாழ்க்கையே போராட்டமாக போயிடும். சரிங்களா? அந்த டைம் ரொம்ப முக்கியம். 40-42 வயசு வரைக்கும் தான் ரொம்ப முக்கியம். அது கரெக்டான வாழ்கிற வயசு. அது 22லேருந்து 42 வயசு வரைக்கும். சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்க. சொகுசுக்கு உண்டான கிரகம், இல்லற வாழ்க்கைக்கு உண்டான கிரகம். அதுதான் தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் நல்ல ஒரு தாம்பத்திய சுகம், தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு ஜாதகர்னால் அனுபவிக்க முடியும். சுக்கிரன் கெட்டு போனால் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது, தவறான வழியில் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயங்களில் நடக்காது. அது மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். 42 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசை, 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசையில் தான் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே ரொம்ப வருஷமாக உங்களுக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் 40 வயசுக்கு மேலே கிடைக்கும். 40 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 40, 45, 46 வயசுக்கு வரைக்கும் உங்களுக்கு அதிகார பதவி இருக்கிறது. 40 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீம் லீடராக இருக்கிறது, இவங்களுக்கு இல்லை நிறைய பேர் வேலை செய்கிறது, இதெல்லாமே இந்த சூரிய தசையில் ஒரு அதிகார பதவி, ஆளுமை திறன், இதெல்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசை, சந்திரன் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் 45லேருந்து 55 வயசு வரைக்கும் ஜாதகரோட தாயாரோட கரெக்டாக அந்த ஏஜ் வரும். அதில் ஆரோக்கியத்துக்கு குறைபாடு, தாயாரோட ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனுக்கு உண்டான கிரகம். சந்திரன் ஜாதகத்தில் கிடக்கூடாதுங்க. உடலுக்கு உண்டான அமைப்பே சந்திரன் தான். சந்திரன் கெட்டு போச்சுன்னா மனம் கெட்டு போகும், உடல் கெட்டு போகும். இப்போ இந்த 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர தசை நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த சந்திரன் கெடவே கூடாது. மனம் கெட்டு போகும், உடல் கெட்டு போகும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், தாயாரோட உடல் ஆரோக்கியம், இதெல்லாமே பாதிப்படைகிறது எல்லாமே அந்த சந்திரன் பாவகிரகத்தோடு சம்மந்தப்படுறதுனால தான் நடக்குது. அப்போ 45 வயசுக்கு மேலே உங்களுக்கு சந்திர தசை நடக்குதா, சந்திரன் ராகுடையோ சனியோடையோ இருள் கிரகத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது. அமாவாசை சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக கடுமையாக பாதிக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 55 வயசு வரைக்கும் சந்திர தசை தான். 55 வயசுக்கு மேலே செவ்வாய் தசை 7 வருஷம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 வயசுக்கு மேலே உங்களுக்கு ராகு தசை நடக்கும். கிட்டத்தட்ட அது உங்களுக்கு 80 வயசு பக்கம் வந்துடும். உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு ராகு தசை வரும். அந்த ராகு தசையில் தான் ஒருத்தர் அந்த 70, 74, 75, அந்த 78 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மரணம் அடைகிறாங்கன்னா அந்த ராகு தசையில் தான் உங்களுக்கு வரும். ஒரு சில பேர் ராகு தசைன்னு தப்பிப்பாங்க, 80 வயசில் தாண்டி இருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து உங்களுக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் நீங்கள் என்ன பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போகும். சரிங்களா? ஆனால் முக்கியமான தசை என்னென்னா இளம் வயது வரக்கூடிய 20 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கிர தசை தான் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கும். 40 வயசு வரைக்கும் வரக்கூடிய சுக்கிர தசை தான் ஒரு அனுபவிக்கக்கூடிய அந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் சுக்கிரன் நல்லா இல்லாமல் இருக்கவங்களுக்கு, கெட்டு போனவங்களுக்கு எதுவுமே 40 வயசு வரைக்கும் கிடைக்காம இருக்கிறது அதுதாங்க உண்மை. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா, உங்களுக்கு பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்ய போதா, கெட்டது செய்ய போதா, இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், உங்கள் வயசு என்ன நேரம் போயிட்டுருக்கு, நேரம் நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஏன்னா நீங்களே ஒரு ஐடியா கிடச்சிரும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணலாமா இது பண்ண வேண்டாமா. உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையாக வாழ முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.